ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சுட சுட இட்லியும் அதுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பும், கூடவே புதினா துவையல், இது கூட கொஞ்சம் மாதுளம்பழம், ஃபில்டர் காப்பி, இதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ புதினா சட்னி அரைக்க போகிறாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெயில் முதல்ல கட்டி பெருங்காயத்தை பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உரித்து வச்ச பூண்டு, வரமிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்ட பிறகு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். அதனுடைய கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. நல்ல பசுமையான நிறமாக இருக்கிற மாதிரியே பார்த்து லைட்டாக அப்படியே வதக்கிக்குங்க. வதங்கின பிறகு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதினா, தேங்காய், புளி, கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷன் சிக்கன் தண்ணி குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாமே நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கிறதுனால உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி ஒன்றா சேர்த்துருக்குறோம். நல்லா வதங்கின பிறகு அடுத்ததாக என்ன சேர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டே வருது. நல்லா அந்த தக்காளி குழஞ்சி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நான் மற்ற பொருளை சேர்க்க போகிறேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலரிடுங்க. கலரிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டா சிக்கன்லேருந்து தண்ணி ஊறும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கலரியாச்சு. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. எவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா ஊறி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி சிக்கன் பீஸ்லாம் சுருங்கி இருக்குது பாருங்கள். ஓரளவு பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்துருச்சு. இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது சிக்கன் தண்ணி குழம்புன்றதுனால தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். பட் தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூளை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணுங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா
நல்ல ஒரு சிக்கன் குழம்புக்கான மணமும் ருசியும் அதில் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு அரைச்சி ஊற்ற வேண்டிய பொருளை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலை சேர்க்க வேணாம், தேங்காய் நிறைய சேர்க்க வேணாம். இது சிக்கன் தண்ணி குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நீங்கள் தேங்காவையும் பொட்டுக்கடலையும் நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து திக்காயிடும். நான் பொட்டுக்கடலையே சேர்க்கலை, இதில் வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு. அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 100% ஃபுல்லாக வெந்தாச்சு. இப்போ லைட்டாக அரைச்சி ஊற்றின பொருள் நுரக்கட்டி பொங்கி கொதித்து வரப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், லைட்டாக அப்படியே நுரையோடு கொதிக்க ஆரம்பிக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், கீழே இறக்கி வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இட்லி ஊற்ற போகிறேன். மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ அதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நைட்டே நான் உப்பு போட்டு வச்சுட்டேன். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மாவு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து மாவு ஊற்றிட்டேன். இட்லி பானையில் ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அந்த தண்ணி சூடான பிறகு நம்ம இட்லி தட்டை அதில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே தண்ணி சூடான பிறகு இட்லி தட்டை வச்சாதான் இட்லி குழப்பாக இல்லாமல் நல்லா நீட்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா சுற்றி ஆவி வருது பாருங்கள். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுட சுட இட்லி, சிக்கன் குழம்பு, இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா துவையல், கூடவே மாதுளம்பழம், ஃபில்ட்ரு காப்பி, இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ரெடி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக லீவு நாட்களில் இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிஃபன் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாய்.